இருக்க? நல்லா இருக்கேன். பள்ளி விடுமுறைலாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்குது. நம்ம அதை ரொம்ப பலமாக யோசிக்கிறேன். வீட்டில் தொலைக்காட்சியில் நம்மளுக்கு 2 பிடிச்ச சேர்ந்து பெண்கள் பார்த்து பேசினாங்க. அதுதான் நான் இப்போ யோசிக்கிறேன். அதை பற்றி நான் பேசுனதே இல்லை. பேசலாமா? நல்ல யோசனையாக இருக்கேன், பேசுவோமே. அது நீ வந்தப்போ என் வாழ்க்கையில் எனக்கு 2 சிறந்த பெண்மணிகள் இருக்காங்க. ஒன்று வந்து என் அம்மா, இன்னொன்று வந்து என் பாட்டி. என் பாட்டி வந்து எப்பவுமே தூங்கும்போது கருத்துள்ள கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்பவுமே இந்தியாவுக்கு போகும்போது எனக்கு என்ன வேணும்னு கேட்டு நல்லா சமைச்சு தருவாங்க. எனக்கு பள்ளிக்கு கிளம்பும்போது எப்பவுமே வீட்டில் எல்லாவற்றும் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நான் பள்ளிக்கு போவேன். அது இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணுறேன். இன்னொரு பெண்மணி வந்து என் அம்மா. என் அம்மா வந்து எனக்கு தான் சின்ன வயசில் தமிழ் சொல்லி தந்தாங்க. என் அம்மா வந்துட்டு நிறையா தமிழ் பேசுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாவற்றும் தமிழ் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நான் நல்லா தமிழ் பேசுவேன். தமிழ் பள்ளியில் வந்து இப்போ பேசுகிறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நான் ரொம்ப நல்லா வரைவேன். சின்ன வயசில் எனக்கு அம்மா வரைய சொல்லி தந்தாங்க. இப்போ வந்து என் ஓவியத்தை வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன். இதனால தான் வந்து என் அம்மாவும் பாட்டியும் எனக்கு 2 சிறந்த பெண்மணிகள். ஸ்ரீ ஓமுடன். எனக்கும் என் அம்மாவும் பாட்டி தான் சிறந்த பெண்மணிகள். என் பாட்டி வந்து நேரமும் பள்ளிக்கு முன்னாடியும் பள்ளி முடித்தோடனையும் கூப்பிடுவாங்க. பள்ளி முடித்தோடனையும் நல்லா சாப்பிட்டேன்னா, நல்லா படித்தேன்னா, கை காலெலாம் கழுவிட்டேனான்னு கேட்பாங்க. எனக்கு ஊருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஊருக்கு போகிறப்பல பாட்டி நிறையா மூக்கு சேர்த்துருப்பாங்க. இன்னொரு சேர்த்த பெண்மணி எனக்கு வந்து என் அம்மா. என் அம்மா வந்து எப்போ நல்ல குணத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் யாருக்கு உதவி தேவைன்னா அந்த எப்பயும் பண்ணுவேன். என் நண்பர்கள்லாம் எப்பயும் நல்ல குணத்தோடே இருப்பேன்னு சொல்லுவாங்க. என் அம்மா வந்து எப்பயும் ஆரோக்கியமான சாப்பாடே கொடுப்பாங்க. நம்மளுக்காக தான் நல்லா சமையல் கற்றுக்கிட்டாங்க. இதனால தான் என் அம்மாவும் பாட்டியும் எனக்கு 2 சிறந்த பெண்மணிகள். எனக்கும் 2 சிறந்த பெண்மைகள். என்னோட அம்மாவும் என்னோட தாத்தா. என் அம்மா எனக்கு நிறைய விளையாட்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பல்லாங்குழி, சதுரங்கம், கண்ணாம்பூச்சி. அப்புறம் எனக்கு அந்த விளையாட்டுகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். அப்புறம் என்னோட கையெழுத்து நல்லா இருக்கிறதுக்கு என்னை விடுமுறையில் நிறைய பயிற்சி எல்லாம் எழுத சொல்லுவாங்க. அப்புறம் என் ஆத்தா எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் செய்வாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்கே வரும்போது என்னை பள்ளியிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த வழியில் நம்ம 2 பேரும் நல்லா பேசுவோம். எனக்கு கதைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் ஆத்தா நம்ம தூங்கும் போது எனக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம சிறந்த பெண்மணிகள் பற்றி பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுக்கு கை கதிகாரம் நல்லா இருக்கு. யார் வாங்கினது? அம்மாவா? இல்லை. அப்பாவா? இல்லை. அப்படி யாரு? சித்தி. சித்தி தானே. ஏன் இப்படி எழுத்து சொல்கிறேன்? நான் ஏன் இப்படி எழுத்து சொல்கிறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் புரியும். அடுத்து எங்கள் வகுப்பு தோழிகள் பெண்ணின் கல்வியை பற்றி ஒரு நடனம் ஆடுவாங்க. ஹலோ.